Hi student, I am Sumita, teacher of English. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது A Day in 2889 of an American journalist. It was written by Jules Verne. ஓகே, ஜூல்ஸ் வெர்ன்ஸ் வந்து இந்த கதையில் பார்த்தோம்னா அவர் வந்து ப்ரிடிக்ஷன் மாதிரி ஒரு கதை சொல்லியிருப்பார். சயின்ஸ் எப்படி அட்வான்ஸ்டாக நமக்கு பயன்படுது அப்படின்றத பற்றி சொல்லியிருப்பார். ஓகே, அதை பற்றி நம்ம பார்க்கலாம். இது ஃபஸ்ட்டு நம்ம கேரக்டர் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எர்த் ஹெரால்ட். எர்த் ஹெரால்ட் அப்படின்றது கேரக்டர் கிடையாது. இட் வாஸ் ஏ நியூஸ் பேப்பர், வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் நியூஸ் பேப்பர். அதில் வந்து மேனேஜிங் டைரக்டர், அதாவது நிர்வாகம் செய்பவர் ஃப்ரான்சிஸ் பெனட். Next character is Edith Bennett. Edith Bennett is wife of Francis Bennett. Cash and Corley, இவங்க ரெண்டு பேரும் தனித்தனியால். இவங்க வந்து அஸ்ட்ரானமிக்கல் ரிப்போர்ட்டர்ஸ், வானவியல் ரிப்போர்ட்டர்ஸ் இவங்க. நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஆரோ கோச்மேன். ஆரோ கோச்மேன் வந்து யாருன்னா, அங்கே வந்து ஆரோ கார் அப்படின்றத வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாரு, இன்வென்ட் பண்ணியிருப்பாரு. அதை ட்ரைவ் பண்ணுறவங்க தான் அந்த ஆரோ கோச்மேன். அப்புறம் அட்லாஸ்ட் த டூ யங் மேன். இந்த டூ யங் மேன் மீட் பண்ணிவிட்டு அவங்க யாருன்னா இன்வென்டர்ஸ். அதுக்கப்புறம் அவர் ரெஸ்ட் எடுக்க போயிடுவார். ஓகே, நம்ம கதைக்கு போகலாம். இட் வாஸ் அ இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி. நம்ம புரிஞ்சு படித்தோம்னா நல்லா ஈஸியாக இருக்கும். ஓகே, த ஸ்டோரி ஸ்பீக்ஸ் அபவுட் த பீப்புள் ஆஃப் 29th century. அதை 29th centuryயில் இருக்கிற சயின்டிஃபிக்கல் அட்வான்ஸ்டு பற்றி, டெக்னாலஜி அட்வான்ஸ் பற்றி இந்த ஸ்டோரி சொல்கிறாங்க. இது வந்து ஜூல்ஸ் வெர்ன் எப்போ எழுதினார்னா 1889 எழுதியிருக்கிறாரு. அது வந்து அதான் டெக்னாலஜியை அட்வான்ஸ்மெண்ட்டை டிஸ்கிரைப் பண்ணி எழுதியிருக்கிறாரு. ஓகே, ஃபஸ்ட்டு திங் என்ன டெக்னாலஜி இன்ட்ரடியூஸ் பண்ணுறாருன்னு பார்த்தோம்னா, பேப்பர் வந்து பிரிண்டடாக இருக்காது, ஸ்போக்கனாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸ்போக்கன் மீன்ஸ் இப்போ நம்ம வீடியோவில் பார்க்குறோம் இல்லையா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம தினத்தந்தி, தினமலர் எல்லாம் வந்து இப்போது நம்ம வீடியோ நம்ம செய்தி நியூஸில் கேட்குறோம், ஆஸ் வெல் அஸ் அது வந்து பிடிஎஃப்பில் பார்க்குறோம், அது மாதிரி. ஸோ ஓகே, இட் வாஸ் ஸ்போக்கன் அப்படின்னு சொல்கிறாரு. அது நிறைவேறிச்சு. நெக்ஸ்ட் ஒன் என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணுறாருன்னா, டெலிஃபோட்டி அப்படின்னு இன்வென்ட் பண்ணுறாரு. டெலிஃபோட்டி அப்படின்றது கதையில் அவர் இன்வென்ட் பண்ணல, அது தன்னால் வருது, அது கதையோடு வருது. அந்த டெலிஃபோட்டி அப்படின்றது என்னன்னா, நம்ம இப்போ பண்ணுற வீடியோ கால்ஸ் தான். அவங்க ஒய்ஃபுக்கு அவர் கால் பண்ணுவார். பண்ணும்போது அது வந்து வீடியோவும் சேர்ந்து வரும். அதுதான் வீடியோ, நேரில் பார்த்து வீடியோ காலில் தான் அவர் டெலிஃபோட்டி அப்படின்னு சொல்கிறார். ஸோ அப்போ சொன்ன டெலிஃபோட்டி நம்ம இப்போவே 21st centuryயில் யூஸ் பண்ணின்னு இருக்கிறோம். இவர் சொல்கிறது 29th centuryயில் இதெல்லாம் வரும்ன்றாரு. ஆனால் நம்ம இப்போவே இது ரெண்டும் யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஃப்ரான்சிஸ் பெனட் வந்து என்ன பண்ணுறாரு, அவங்க ஒய்ஃப் வந்து ஃப்ரான்ஸுக்கு போயிடுறாங்க 8 நாளைக்கு முன்னாடி. அதனால் ரொம்ப லோன்லியாக போர்டாக ஃபீல் பண்ணுறாரு. அப்போ மார்னிங் எழுந்தவுடனே அந்த டெலிஃபோட்டி மூலமாக அவங்க ஒய்ஃப்கிட்ட வீடியோ கால் பேசிட்டு அப்புறம் வந்து ட்ரெஸ்ஸிங் ரூம் போகிறாரு. அங்கே பார்த்தோம்னா மெக்கானைஸ்டு ட்ரெஸ்ஸிங் ரூம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து ஃபுல்லாக மெஷின், அவருக்கு ஷேவ் பண்ணுறதுலேருந்து, அவருக்கு ட்ரெஸ் போடுறதுலேருந்து, பல்லு விளக்குறதுலேருந்து எல்லாமே வந்து மெஷின்ஸ் தான் செய்யுது. இது நம்ம எந்திரன் படத்தில் ரோபோட் செய்வார் இல்லையா, எந்திரன், அது மாதிரி தான். அதுவும் வந்து படத்தில் காமிச்சிட்டாங்க. ரொபோட்டை தான் அவர் அப்படி சொல்கிறாரு, மெக்கானைஸ்டு ட்ரெஸ்ஸிங் ரூம் அப்படின்னு சொல்லிட்டு ரொபோட் தான் செய்யுது. அதுவும் வந்து நம்ம இப்போது யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ரொபோட் வந்து நிறைய ஹெல்ப் பண்ணுது மனிதர்களுக்கு சயின்ஸில். அப்புறம் வந்து ரிப்போர்ட்டர் ரூம் போகிறாங்க. ரிப்போர்ட்டர் ரூம் போயிட்டு அங்கே என்கொயரி நடத்துகிறாரு, என்னென்ன நடக்குது அப்படின்ற என்கொயரி நடத்துகிறாரு. அப்போ வந்து அஸ்ட்ரோனமர்ஸ், அதான் அந்த கேஷ் அண்ட் கோர்லி வந்து டிஸ்கிரைப் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மார்ஸ் கிட்டேருந்து நமக்கு ஃபோட்டோ டெலகிராம் வந்திருக்கு, பட் ஆனால் மூன் கிட்டேருந்து வரல அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, மார்ஸ் வந்து மூனை விட ரொம்ப தொலைவில் இருக்குது, அவங்க கிட்டேருந்து வரும்போது மூன் கிட்டேருந்து ஏன் வரல அப்படின்னா, அந்த கோர்லே சொல்கிறாரு, மூனில் வந்து மனுஷங்க இல்லை, அதனால நமக்கு பதில் வரல அப்படின்னு சொல்கிறாங்க.
அப்போது மனுஷங்க வந்து நம்ம சைடு இருக்கிறதுல மனுஷங்க இல்லை, ஆனால் வேற பக்கம் இருக்கும் அப்படின்னு இன்னொருத்தர் சொல்கிறாரு, இன்னொரு அஸ்ட்ரானமர் சொல்கிறாரு. அப்போ அதுக்கு என்ன சொல்கிறாரு, அப்போ நம்ம நிலாவே போய் திருப்பி வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. இதில் வந்து அவருக்கு கொஞ்சம் இந்த ரிப்ளை அன்சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்தாலும், ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, காந்தினி அப்படின்ற ஒரு பிளானட்டை வந்து புதுசாக கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ அது விஷயமா அதில் வந்து அந்த தனிம வளங்கள் எல்லாம் நிறைய இருக்கிறத வச்சு அவர் கொஞ்சம் சந்தோஷப்பட்டு அங்கேருந்து வந்துடுறாரு. ஓகே, அதான் அந்த ஆஸ்ட்ரோனமர் ரிப்போர்ட்டர்கிட்ட என்னென்ன கேட்கணுமோ அது கேட்டுட்டு வந்துடுறாரு. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நயாகராக்கு போகிறாரு. எப்படி போகிறாருன்னா ஏரோ கார் மூலமாக போகிறாரு. ஏரோ கார்னா கார் வந்து நம்ம ஏரோப்ளைன் மாதிரி வானத்தில் பறக்குது, அதுதான் ஏரோ கார் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ரீசெண்டாக ஏரோ கார் அப்படின்றது நம்ம ரீசெண்டாக ஒரு நாட்டில் கண்டுபிடிச்சிருக்காங்க. மேலே கார் போகிற மாதிரி ஸ்டார்டிங் வந்து கீழேருந்து போகுது, அப்புறமா அந்த வீல் எல்லாம் மேலே இழுத்துக்குன்னு ஏரோப்ளைன் மாதிரி மேலே ஓட்டுற மாதிரி இருக்குது. அது கொஞ்சம் வந்து இன்னும் அது நிறைய டெவலப்மெண்ட் இன்னும் நடக்கலை. ஓகே, அதுவும் வந்து இப்போ 21st செஞ்சுரியில் நடந்துதான் இருக்குது. அப்புறம் அங்கே போயிட்டு அங்கே என்ன நயாகராவில் என்ன ஒர்க் அப்படின்னா, அங்கே இருக்கிற ஃபால்ஸ்லேருந்து எலக்ட்ரிசிட்டி எடுக்கிற ஒர்க்கு. அது விஷயமா அங்கே போய் அங்கே இருக்கிற உங்ககிட்ட எல்லாம் பேசிட்டு முடிச்சுட்டு வந்துடுறாரு, ரிட்டர்ன் பண்ணிடுறாரு. ரிட்டர்ன் பண்ணிட்ட பிறகு வென் ஹி ரிட்டர்ன்ஸ் சென்ட்ரோபோலிஸ் அப்படின்ற ஒரு நியூயார்க்கில் ஒரு இடம், அந்த சென்ட்ரோபோலிஸ் அப்படின்னு சொல்கிறாரு, அந்த இடத்துக்கு திருப்பி வந்துடுறாரு. அவர் வசிச்சு நிற்கிற ஒரு இடம். ஓகே, அப்புறம் வந்த பிறகு அங்கே ஆஃபீஸில் திரும்ப வந்து 2 யங் மேன் வராங்க. 2 யங் மேன் வந்து அவங்களுடைய இன்வென்ஷன்ஸ் என்ன அப்படின்றத சொல்கிறாங்க. ஒரு யங் மேன் வந்து என்ன சொல்கிறாரு, நான் வந்து 75 எலமெண்ட்ஸை 3 எலமெண்ட்ஸ் ஆக்கிட்டோம், அந்த 3 எலமெண்ட்ஸை ஒரு எலிமெண்ட் ஆக்க போகிறேன் அப்படின்னோடனே இவருக்கு இன்ட்ரெஸ்ட் வந்தது. அது ஒரு எலிமெண்ட் ஆக்கி என்ன ஒரு எலிமெண்ட் செய்து என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. அப்போது இட் வாஸ் ஈஸி டு மேக் ஸ்டோன்ஸ், இந்த மாதிரி மார்பிள்ஸ் எல்லாம் ரொம்ப ஈஸியாக நம்ம மேக் பண்ண முடியும் அப்படின்றாரு. அப்போ ஹியூமனை மேக் பண்ண முடியுமான்னு கேட்கும்போது ஹியூமன் மேக் பண்ண முடியும், பட் ஆனால் அவங்களுடைய சோலை வந்து மேக் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. அதுதான் ரோபோட். ஓகே, ஹியூமன் என்னென்ன செய்யணுமோ எல்லாம் செய்யும், ஆனால் வந்து அதுக்கு ஆன்மா கிடையாது. அதுதான் ரோபோட்டுன்றதை இவங்க இப்படி சொல்கிறாங்க. அடுத்து செகண்ட் இன்வென்ட் பண்ணுறவர் என்ன சொல்கிறாரு, யங்மேன் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு சிட்டியே சாஃப் அப்படின்ற ஒரு சிட்டியே எடுத்துன்னு போய் ட்ரெயின் மூலமாக எடுத்துன்னு போயிட்டு கடலாண்ட ஒரு ரிசார்ட் மாதிரி வச்சு அதை வந்து நான் ரெடி பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இது ரெண்டும் அவருக்கு ரொம்ப அட்ராக்ட் ஆகுது. 2 பேரையும் அவங்க ஆஃபீஸில் ஜாயின் பண்ணுறாங்க. அதே மாதிரி பணமும் வந்து நான் கேபிட்டல் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லிடுறாரு. அடுத்து பார்த்தோம்னா அவங்க ஒய்ஃப் வந்து வந்துடுறேன், நான் ஈவினிங்குள்ளே வந்துடுவேன் நான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அவர் என்ன சொல்கிறாரு, டியூப் வழியாக வாங்க, அதுதான் வந்து ஈஸியாக இருக்கும் அப்படின்றாரு. அதாவது ஏரோ கார் வழியாக வந்தோம்னா 1 மணி நேரத்துக்கு வாட் இஸ் தட் 600 மீட்டர் தான் வரும். பட் டியூப் வழியாக வந்தீங்கன்னா, டியூப் அப்படின்றது என்ன அப்படின்னா சப்மரைனை சொல்கிறாரு, அதாவது கடலுக்கு அடியில் பயணம் செய்கிறது. அதில் வந்தால் எவ்வளோ நேரத்துக்குள்ளே வந்துட முடியும்னா 295 மினிட்ஸில் வந்து வந்துட முடியும். அதனால் அது மட்டும் இல்லாமல் அதாவது டியூப் வழியாக வந்தால் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃப்க்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அப்புறம் ஃபைனலி ஹி கெட்ஸ் டயர்ட் ஆகிட்டு அவர் குளிக்க போகிறாரு, பாத் பண்ண போகிறாரு. அங்கேயும் மெஷின்ஸ் தான் அவருக்கு ஹெல்ப் பண்ணுது. இதோட முடியுது. இது மட்டும் இல்லாமல் சில இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் இதில் சொல்வார். அதாவது ப்ரொஜெக்டர் ஒரு ஆஃபீஸ்க்கு போகும்போது அவர் அதான் ஃபஸ்ட்டு அந்த இவங்க காமிக்கிறாங்க இல்லையா, வாட் இஸ் தட் ஆஸ்ட்ரோனமிக்ஸ், அவங்க வந்து ஒரு ப்ரொஜெக்டர் காமிப்பாங்க. அந்த ப்ரொஜெக்டர் என்ன பண்ணும் அப்படின்னா ஸ்கைக்கு கொண்டு போய் ஸ்கையில் ப்ரொஜெக்ட் பண்ணி இந்த உலகமே பார்க்குற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணி அவங்களுடைய ஐடியாஸை சொல்லும். இது வந்து கண்டிப்பாக 29th செஞ்சுரியில் இது பண்ணுவாங்களா தெரியல. ஒரு மெசேஜை உலகமே பார்க்குற மாதிரி வானத்தில் கொண்டு வர முடியுமா தெரியல, அவ்வளோ பெரிய ப்ரொஜெக்டரு. அது சொல்கிறாங்க. இது ஒரு இன்ட்ரெஸ்டிங் விஷயம். அடுத்தது வந்து சாப்பிட்ற சாப்பாடு வந்து அங்கே வந்து எப்படி சாப்பிட்றாருன்னா எல்லாம் டியூப் வழியாக வருது. அவர் ஆர்டர் பண்ணுறாரு, டியூப் வழியாக வருது. அந்த அளவுக்கு
டியூப் உலகம் ஃபுல்லாக கொண்டு வர முடியுமா, அப்படி ஹோட்டல்லேருந்து ஒரு ஆஃபீஸ்க்கு வர அளவுக்கு டியூப் கொண்டு வர முடியுமா அப்படின்றது ஒரு டெக்னாலஜி அந்த அளவுக்கு அட்வான்ஸ்டாக இருக்குமா அப்படின்றது ஒரு டவுட்டு தான். இது ஒரு இன்ட்ரெஸ்டிங். ஓகே, நம்ம மாரல் போகலாம். மாரல் பார்த்தோம்னா, எனி சஃபிஷியன்ட்லி அட்வான்ஸ் டெக்னாலஜி இஸ் இன்டிஸ்பியூசபிள் ஃப்ரம் மேஜிக் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது இது ஒரு கிளார்க் அப்படின்ற எழுதுனது 3 லாஸில் ஒன்று. அதாவது சயின்டிஃபிக்கல் டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் போதுமானதாக இருந்தாலும் அந்த டெக்னாலஜிக்கல் சயின்ஸ் அட்வான்ஸ்மெண்ட் அதிகமாச்சுன்னா அது மேஜிக்குக்கும் அதுக்கும் ஒரு இன்டிஸ்கியூசபிள் இருக்காது. அதாவது தனித்து பிரித்து பார்க்க முடியாது. இப்போ ஒரு மந்திரம் பண்ணுறாங்க, ஒரு மாயம் பண்ணுறாங்கன்னா அதில் அதுவும் இதுவும் பிரிக்க முடியாத மாதிரி இருக்கும். ஓகே, பிரித்து சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கும். ஓகே, இட்ஸ் எ பிக் ஸ்டோரி. இது சுருக்கமாக என்னால் இவ்வளோதான் சொல்ல முடியும். ஸோ இன்னும் நிறையா இருக்குது சொல்கிறதுக்கு. பட் ஆனால் நமக்கு சுருக்கமாக சொல்லணும்னா இதான் சொல்லணும். ஓகே, சஃபிஷியன்ட்லினா போதுமானதாக, இன்டிஸ்கியூசபிள்னா தனித்து பிரித்து இயலாது முடியாது. மேஜிக்னால் உங்களுக்கு தெரியும், மந்திரம். ஓகே, ஸோ ஒரு மேஜிக்கும் ஒரு சயின்ஸ் டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸும் நம்ம அந்த டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸை நம்ம அனுபவிக்கும் போது அது ஒரு மந்திரம் மாதிரி தெரியும் நமக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் புரிய வச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் கேதர் பண்ணிக்கோங்க. கேதர் பண்ணி ஈஸி பாயிண்ட்ஸ் அது ஹின்ஸ் டெவலப்மெண்ட்டில் நல்லா எழுதுங்க. 8 மார்க்குக்கு நிறைய எழுதுனா 1.5 pages எழுதுனா நல்ல மார்க் கிடைக்கும். Okay, thank you. Bye. Take care.